ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு தமிழில் இருக்கிற இயல் 4 திருக்குறள் இதோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 89 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட் ஒன் வேர்ட், அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈல கொடுத்துருக்காங்க பாருங்கள், குற்றமற்ற ஆட்சி. அடுத்த ஒன் வேர்ட், சொல் வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஸ் தகுதியறிந்து பேச வேண்டும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவணால் இருக்குது பாருங்கள், அவையின். மூணாவது ஒன் வேர்ட், கண்ணோடாது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆல கொடுத்துருக்காங்க பாருங்கள், கண் ப்ளஸ் ஓடாது. நாலாவது ஒன் வேர்ட், கசடர என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈயனால கொடுத்துருக்காங்க பாருங்கள், கசடு ப்ளஸ் அற. அஞ்சாவது ஒன் வேர்ட், என்று ப்ளஸ் ஆய்ந்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆல கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்றாய்ந்து. இதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது குருவினா முதல் கேள்வி பாருங்கள், நன்மையை தரும் செயலை ஒருவரிடம் ஒப்படைக்கும் வழியாது. ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 88 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 88ல் குறள் 2ல் இருக்கிற பொருளை மட்டும் குறிச்சிக்கோங்க. இச்செயலை இந்த வகையில் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து ஒப்படைக்க வேண்டும், அந்த 2 வரையும் மட்டும் குறிச்சிக்கோங்க. இதான் குருவினா முதல் கேள்விக்கான ஆன்சர். அடுத்தது குருவினா இரண்டாவது கேள்வி, சிறந்த ஆட்சியின் பண்பாக திருக்குறள் கூறுவது யாது. இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 88 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 88ல் மூணாவது குறளோட பொருள் இருக்குது பார்த்திங்களா, அந்த 2 வரையும் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. எதையும் நன்கு ஆராய்ந்து அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து சிறந்த ஆட்சியாக முடியுது, அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மூணாவது கேள்வி, அரசன் தண்டிக்கும் முறையாது. இதுக்கும் பேஜ் நம்பர் 88 எடுத்துக்கோங்க. ஆன்சர் திருக்குறள் 5வது குறளோட பொருள் மட்டும் குறிச்சிக்கோங்க. ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் அக்குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது அரசனின் கடமையாகும். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த குறள் 3வது கொஸ்டின், குருவினா 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது குருவினா 4வது கேள்வி, சிறந்த சொல்லாற்றலின் இயல்பு என்ன. இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 89 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 89ல் 7வது குறள் பார்த்திங்களா, அதோட பொருள் இருக்குது பாருங்கள், கேட்பவரை தன்மையப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பாகும். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதான் குருவினா 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது குருவினா 5வது கேள்வி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இதற்கான ஆன்சர் வந்து இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. ஃபஸ்ட்டு சொற்பொருள் பின்வரும் நிலை அணின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு குறள் எண் 8வது குறள் இருக்குது பார்த்தீங்களா, சொல்லுக சொல்லை பிரிது ஒரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. இந்த குறளை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. இதை எழுத வேண்டாம், அந்த குறளை மட்டும் எழுதிக்கோங்க. அந்த குறளை எழுதிட்டு அதுக்கு கீழே இந்த போட்டிருக்காங்க பற்றி 4 வரி, அதை ஃபுல்லாமே எழுதிக்கோங்க. சொற்பொருள் பின்வரும் நிலையின் ஹெட்டிங் போட்டு கீழே இந்த குறள் அந்த 2 வரி எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த 4 வரி எழுதிக்கோங்க. இதான் வந்து குருவினா 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், பின்வரும் நிகழ்வுக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுக்கான ஆன்சர் வந்து 2வது ஒரு குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதான் அதற்கான ஆன்சர். இதோட 8ஆம் வகுப்பு இயல் தமிழில் இருக்கிற இயல் 4 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் அடுத்த இது பார்க்கலாம். தேங்க்யூ.